விவி இன்ஃபோடெக் டேலி. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லெட்ஜர்ல ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து எப்படி கொடுக்கறது அப்படிங்கறத பத்தி தான் வந்து இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இப்போ பர்டிகுலரா ஒரே ஒரு லெட்ஜர் மட்டும் இருக்காங்க. அந்த ஒரே ஒரு லெட்ஜருக்கு மட்டும் நம்ம ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து ஆல்டர் பண்ணணும், இல்லாட்டி ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னா நம்ம சிம்பிளா ஆல்டர் அப்படிங்கறதுல போயிட்டு லெட்ஜர் அப்படிங்கறதுல போயிட்டு பார்ட்டி நேம் அப்படிங்கறத வந்து செலக்ட் பண்ணிட்டு ஸோ லெட்ஜர் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா கீழே வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படிங்கிற காலம் இருக்கும். ஸோ இந்த காலத்துல வந்து நீங்க ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து என்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பர்டிகுலரா 1 or 2 லெஜர்ஸ்க்கு மட்டும் தான் ஓப்பனிங் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இதே இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட பார்ட்டிஸ் லெஜர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஷார்ட்ல வந்து நம்ம வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து ஆல்டர் பண்ணணும், இல்லாட்டி அப்டேட் பண்ணணும் அப்படின்னா அதை எப்படி கொடுக்கறது அப்படிங்கறத பத்தி தான் வந்து இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேட்வே ஆஃப் டேலி அப்படிங்கிற ஸ்கிரீனுக்கு வந்துருங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு, அதை என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்டிங் மாஸ்டர்ஸ் அப்படிங்கிற ஹெட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய லெட்ஜர்ஸ் அப்படிங்கிறத வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இங்க ரைட் சைடுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மல்டி மாஸ்டர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மல்டி ஆல்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு, அதையும் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் வைஸா வரும். ஏதாவது பர்டிகுலர் குரூப் நீங்க கிரியேட் பண்ணியிருந்தீங்க அதுக்கு மட்டும் நீங்க ஆல்டர் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா டெப்டாஸ் சன்ட்ரி டெப்டாஸ் ஃபுல்லாத்துக்குமே வந்து மாத்தணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால சன்ட்ரி டெப்டாஸ் அப்படிங்கறத காமனா வந்து கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நேம் ஆஃப் லெட்ஜர் அப்படிங்கிறது வந்துடும், அண்டர் வந்து பாத்தீங்கன்னா குரூப் வந்துடும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ நீங்க வந்து ஆல்ரெடி இருக்கிற லெட்ஜர்லயே வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் ஏதாவது ஆல்டர் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க இந்த இடத்துல வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து ஆல்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாவது உங்களுக்கு வந்து புதுசா அப்டேட் பண்ணணும், ஓப்பனிங் பேலன்ஸ் இல்லாத லெட்ஜர்ஸ்க்கு வந்து புதுசா அப்டேட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரே ஷார்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா எல்லா லெட்ஜருக்குமே வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரே ஸ்க்ரீன்ல இருந்துட்டே வந்து நம்ம எல்லா லெட்ஜர்ஸ்க்குமே வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து என்டர் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்பவே வந்து நமக்கு ஈஸியாகவும் இருக்கும், கன்வீனியன்ட்டாகவும் இருக்கும். ஸோ அந்த ஸ்க்ரீனை நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.